மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டருடைய சகஜ மார்க்க தத்துவம். இந்த புத்தகத்தில் 5வது அத்தியாயம் மெய்மை உணர்தலுக்கான வழி, அதில் அபியாசியின் பங்கு. இந்த அத்தியாயத்தில் 2வது பகுதி தியானம். ஒரே விஷயத்தை பற்றி தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது தான் தியானம். ஒரு மனிதன் அவன் தனக்கு எல்லா சுகபோகங்களும் வசதி வாய்ப்புகளும் இருந்தாலும் ஒரு அமைதியே இல்லாத நிலையை உணர்றான். அப்போ அவன் நினைக்கிறான், நமக்கு எல்லாமே இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லை, இருந்தாலும் நாம் ஏன் இப்படி ஒரு அமைதி இல்லாத நிலையவே உணர்ந்துட்டுருக்கோம், ஏன் நமக்கு நிம்மதிங்கிறதே இருக்க மாட்டேங்குது. இந்த எண்ணம் அவனுக்கு வந்ததுனால அந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஞானிக்கிட்ட போய் தன்னுடைய குழப்பத்தை சொல்லி அதற்கான பதிலை கேட்குறான். நான் எப்போவுமே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதனால் பல குழப்பங்கள் வருது, மனது அமைதியற்ற நிலையிலேயே இருக்குது. இப்போது இந்த மனசிக்கல்லேருந்து வெளிவர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறான். அதுக்கு அந்த ஞானி ஒரு கிண்ணத்தை எடுத்து அந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவனும் கொண்டுட்டு வரான். இப்போது இந்த கிண்ணத்தில் இருக்கிற தண்ணியோட நான் போகிற இடம் எல்லாத்துக்குமே நீ என் கூட வரணும், இன்றைக்கி நாள் முழுக்க நம்ம வெளியில் சுற்ற போகிறோம், இந்த நாளினுடைய இறுதியில் இதே இடத்துக்கு நம்ம வருவோம், அது வரைக்கும் இந்த கிண்ணத்தில் இருக்கிற தண்ணி ஒரு துளி கூட வெளியில் சிந்தக்கூடாது, அப்படி சிந்தாமல் கொண்டு வந்துட்டேன்னா உன்னோட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனிதரும் ஒத்துக்கிட்டு இவரோட கிளம்புறான். அவர் அந்த நாள் முழுக்க பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கரடு முரடான பாதைகள், மலைகள், ஏரிகள், இதை எல்லாத்தையும் தாண்டி 2 பேரும் பயணம் செஞ்சுட்டு திருப்பி ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அந்த ஞானி சொன்ன மாதிரி அந்த கிண்ணத்தில் இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட கீழே சிந்தலை. அந்தளவு அந்த மனிதன் அந்த கிண்ணத்தை கவனமாக பார்த்துக்கிட்டான். இப்போ இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்தோடனே அந்த ஞானி மனிதன்கிட்ட பார்த்து கேட்குறாரு, இன்றைக்கி உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது, அதே மாதிரியான எண்ணங்கள்லேயும் குழப்பத்திலையும் தான் நீ இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு அந்த மனிதன், எனக்கு எங்கே வேறு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரம் இருந்தது, நீங்கள் தான் ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்துட்டீங்களே, ஒரு துளி கூட தண்ணி சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ அதை பார்க்குறதுல மட்டும்தான் என்னுடைய கவனம் இருந்ததே தவிர வேறு எந்த சிந்தனையுமே எனக்குள்ளே ஓடலை அப்படிங்கிறத சொல்கிறான். அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, நீ காலையில் கேட்ட கேள்விக்கான பதில் உனக்கு கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு தெளிவு பிறந்தது. இப்போ இது தியானத்திற்கும் பொருந்தும். ஒரே விஷயத்தை பற்றி தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது தான் தியானம். நாம் சிந்திக்கிற அந்த விஷயம் என்னவா இருக்கணும், தியானத்தினுடைய பொருள் என்னதாக இருக்கணும், அதுதான் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் முக்கியமான ஒன்றா சொல்லப்படுறது. எந்த பொருள் மேலே நாம் தியானம் செய்கிறோமோ அதனுடைய தன்மையை தான் தியானம் வெளிப்படுத்துது. நாம் எல்லாருமே தியானம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஏதோ ஒன்றத்தை பற்றி தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு சின்ன குழந்தை கூட தியானம் செய்யுது. அந்த குழந்தைக்கு பரிசு பொருளாக ஒரு பொம்மை கிடைக்கும்போது அந்த பொம்மையை பற்றியே தான் அது யோசனை பண்ணிகிட்ருக்கு. அப்போது அது கூட தியானம்தான். அதே மாதிரி மற்ற எல்லாருமே செல்வம், அதிகாரம், வெற்றி அல்லது உறவு முறைகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு நோக்கமாகவும் லட்சியமாகவும் எடுத்துக்கிட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு தியானம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளுடைய கவனத்தை ஒரே விஷயத்தின் மீது குவிக்கும்போது அது தியானமாகிறது. இப்போது தியானத்திற்கான பொருள், அந்த இலக்கு, அது எப்படி இருக்கணும், அந்த இலக்கு லட்சியங்கிறது உயர்ந்த ஒன்றா இருக்கணும். அந்த உயர்ந்த ஒன்றுங்கிறது என்ன, கடவுள், ஆதி மூலம். அவர் எங்கே இருக்காரு, நம்மளுடைய இதயத்தில் இருக்காரு. அப்போது அவரை மட்டுமே நோக்கமாகவும் லட்சியமாகவும் எடுத்துக்கிட்டு நாம் தொடர்ந்து தியான பயிற்சியை செஞ்சுட்டு வரும்போது அதுக்கு கீழே தான் மற்ற எல்லாமே வருது. அப்போது மற்ற தேவையில்லாத விஷயங்களினுடைய நினைவுகளும் சிந்தனைகளும் நம்மளை விட்டு இயல்பாகவே வெளியில் போயிடுது. ஒரு விஷயமுமே நம்மளுடைய எண்ணத்தில் இருந்து தான் தொடங்குது. இப்போ தியானத்தில் நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சொந்த எண்ண சக்தியை பயன்படுத்தி உயர்வான ஒன்றை நோக்கி திசை திருப்புறோம். அப்போது அந்த உயர்வான ஒன்றை தியானத்தினுடைய பொருளாக மாற்றுறோம். அப்படி நம்ம தியானம் செய்ய உட்காரும்போது பல வகையான எண்ணங்கள் நம்ம மனதை சுற்றி ரீங்காரமிடுது. அந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம் அடக்கிறதில்ல. நம்மளுடைய பயிற்சியில் அதை எல்லாத்தையும் இயல்பாகவே வெளியேறதுக்கு அனுமதிக்கிறோம்.
ஏன்னா அந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள் இது எல்லாத்தையுமே நாம தான் உருவாக்குறோம். நாம் உருவாக்கின விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியில் போகுது. அப்படி வெளியில் போகும்போது என்னெல்லாம் நாம் உருவாக்கியிருக்கோங்கிறத நாம் உணர்கிறோம். அப்போது இத்தனை விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த விழிப்புணர்வு நமக்கு கிடைக்குது. அதாவது தியானம் செய்யும்போது நமக்கு வரக்கூடிய எண்ணங்களோட நாம் சண்டையிட வேண்டாம், அது வெளியேறணும் அப்படின்னு சொல்லி போராடவும் வேண்டாம். அந்த எண்ணங்கள் நம்மளை விட்டு வெளியேறத்துக்கு அனுமதி கொடுத்து நம்மளுடைய கவனத்தை உயர்வான ஒன்றின் மேலே மட்டுமே திசை திருப்பி இயல்பான முறையில் தியானம் செய்யறதுக்கு நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் பரிந்துரை பண்ணுறாங்க. அந்த பயிற்சியை தான் நாமளும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். அப்படி தொடர்ந்து செய்யும்போது காலப்போக்கில் எல்லா செயல்பாடுகளுமே முடிவுக்கு வந்துடுது. நமக்குள்ள அமைதியும் ஆனந்தமும் வெளிப்படுறத நாம் உணர்கிறோம். இப்போ அடுத்தது நம்மளுடைய மார்க்கத்தில் இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்கிறதா பாவிச்சுட்டு இதயத்தின் மேல் தியானம் செய்யும்படி ஓரொரு அபியாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தியானத்தில் முதல்ல நாம் சௌகரியமாக அமர்ந்து கண்களை மெதுவாக மென்மையாக மூடிக்கிறோம். நம்மளுடைய கவனத்தை உள்முகமாக திருப்புகிறோம். உள்முகமாக திருப்பி எனது இதயத்தினுள் ஏற்கனவே இருக்கின்ற தெய்வீக ஒளியின் மூல ஆதாரம் என்னை உள்நோக்கி ஈர்க்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோட மென்மையாகவும் இயல்பான முறையிலும் நாம் தியானம் செய்கிறோம். இங்கே நாம் மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு எந்த வலுக்கட்டாயமும் கொடுக்கறதில்ல. தியானத்தின் போது எண்ணங்கள் வந்தால் அந்த எண்ணங்களை நாம் கண்டுக்கிறதில்ல. அதற்கு பதிலாக நம்மளுடைய இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்குது அப்படிங்கிற கருத்தோட அந்த ஒளியை ஒரு பாவனையாக எடுத்துட்டு நம்மளுடைய தியான பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். இப்போது நம்ம கடவுளை தான், அதாவது ஆதி மூலத்தை, அதை தான் உயர்ந்த ஒன்றா எடுத்துக்கும் போது அதை நம்மளுடைய இலக்காகவும் நோக்கமாகவும் கொண்டுட்டு இருக்கும்போது ஏன் நாம் அந்த ஆதி மூலத்தின் மேலேயே தியானம் செய்யக்கூடாது? இந்த செயல்பாட்டில் தெய்வீக ஒளியை நாம் ஏன் கொண்டு வரோம்? இந்த கேள்விக்கு மாஸ்டர் பதில் சொல்கிறாங்க. தெய்வீக ஒளிங்கிற கருத்தை நாம் ஒரு பாவனையாக தான் எடுத்துக்கிறோம். அந்த ஒளியை ஒரு மின் விளக்கு மாதிரியோ அல்லது மெழுகுவர்த்தி மாதிரியோ இந்த மாதிரி எந்த உருவத்திலையும் வடிவத்திலையும் யாரும் பார்க்க வேண்டாம்னு சொல்லி தான் ஓரொரு அபியாசிக்கும் மாஸ்டர் பரிந்துரை பண்ணுறாங்க. அதாவது இந்த கருத்து தான் வலியுறுத்தப்படுறது. அப்படி நாம் அந்த ஒளிக்கு ஒரு உருவம் கொடுத்தோம்னா அப்படி நாம் கொடுக்குற ஒளியினுடைய உருவம் உண்மையான ஒன்றா இல்லாமல் நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கும். அப்போது தெய்வீக ஒளிங்கிற கருத்தை எடுத்துக்கிட்டு தெய்வீக ஒளி இருக்குங்கிற பாவனையோட அந்த அடிப்படையில் நம்மளுடைய மனதில் தெய்வீக சிந்தனையை மட்டுமே நிலைநிறுத்திக்கிட்டு தியானத்தை தொடரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதயத்தின் மீது தியானம் செய்யக்கூடிய முறை அந்த இதயத்துக்குள்ளே இருக்கிற தெய்வீக ஒளி அது இருக்கிறதா என்றது தான். இந்த வகையில் தான் தியானம் செய்கிறோம். தெய்வீக ஒளிங்கிறது அந்த கருத்து அதிசூட்சமமான ஒன்று அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த தெய்வீக ஒளியை பாபுஜி மாஸ்டர் ஒளிரும் தன்மையற்ற ஒளி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த தெய்வீக ஒளியை எந்த விதத்துலேயும் காட்சிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாமல் நாம் தியானம் செய்யணும். ஏன்னா இது காணக்கூடிய ஒன்று கிடையாது, உணரக்கூடிய ஒன்று. இப்போது ஆதி மூலத்தின் மேலே நேரடியாக தியானம் செய்யாமல் நாம் ஏன் தெய்வீக ஒளியை எடுத்துக்கிறோம்? ஏன்னா ஆதி மூலம்ங்கிறது எல்லையற்றது. அது நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. சாதாரண மனித சக்தியால் அதை நேரடியாக அணுக முடியாது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? தெய்வீக ஒளியை ஒரு கருத்தை எடுத்துட்டு தியானம் பண்ணும்போது அதன் மூலமாக நாம் ஆதி மூலத்தை அணுகிறோம். ஏன்னா தெய்வீக ஒளிங்கிறது கிரகிச்சு கொள்ளக்கூடிய ஒன்று, அதுவும் சூட்சுமமானது தான். ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த கருத்தை நம்மளால் அனுபவித்து உணர முடியும். அதாவது ஆதி மூலத்தோட கம்பேர் பண்ணும்போது தெய்வீக ஒளிங்கிற கருத்தை நம்மளால் அனுபவித்து உணர முடியும். அதை நம்மளுடைய இதயங்களில் உணர முடியும். இப்போது இந்த சூட்சுமமான உணர்வு நம்மளை உள்முகமாக இழுக்குது. இதுவே நாளடைவில் காலப்போக்கில் ஒளி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி உள்முகமாக கூட்டிகிட்டு போய் ஆதி மூலத்துக்கிட்டேயே நம்மளை கொண்டு போய் சேர்த்துருது. அப்போது ஆதி மூலத்தின் மேலே நம்மளால் நேரடியாக தியானம் செய்ய முடியாதுங்கிறதுனால தெய்வீக ஒளியின் மீது தியானம் செய்கிறோம். அந்த ஒளிங்கிறது ஆதி மூலத்திலேருந்து தான் வருது, அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். அப்போ நாம் அதை நோக்கி போகும்போது
அந்த ஒளியானது ஆதி மூலத்துக்கிட்டேயே நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. தியானம் செய்யும்போது எந்த பலவந்தமும் தேவையில்லை. வெளிப்புற சிந்தனைகள் வந்தால் அதை பொருள்படுத்த வேண்டாம். அந்த சிந்தனைகளையும் கருத்துக்களையும் அழையா விருந்தாளியா நினைக்கணும். அப்போவும் அதை தொந்தரவு செஞ்சால் அதை எல்லாத்தையுமே மாஸ்டருடையதாக நினச்சி நம்மளுடைய தியான பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்யணும். அப்போ நம்மளுடைய கவனத்தை இதயத்தின் மேலே மட்டுமே நிலைநிறுத்தி அந்த இதயத்துக்குள்ளேயே கரைஞ்சி போகிற மாதிரி உணர்ந்து நம்ம தியானம் செய்கிறோம். இந்த தியான முறை நமக்கு மிகவும் பலன் தரும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி லகுவான நிலையில் எந்த ஃபோர்ஸுமே இல்லாமல் இயல்பான முறையில் 1 மணி நேரம் தியானம் செய்யறதுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. அப்படி செய்யும்போது காலப்போக்கில் மனம் குவித்தல் இயற்கையான விளைவாக தானாகவே நமக்கு கைகூடிடுது. அப்போ நாம் அந்த உயர்வான ஒன்றை பற்றி மட்டுமே இயல்பாகவே சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோம். இது நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் காலையில் செய்யக்கூடிய தியான பயிற்சி முறை. அடுத்தது ஓரொரு நாளினுடைய முடிவிலையும் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி செய்யப்படக்கூடிய சுத்திகரிப்பு பயிற்சி. இந்த பயிற்சியிலையும் லகுவான நிலையில் 1/2 மணி நேரம் அமர்ந்து நாம் அந்த நாள் முழுவதும் சேர்த்து குமிச்சு வச்சிட்ருக்கிற கடினத்தன்மைகள் எல்லாத்தையுமே நீக்கி சுத்திகரிப்பு செஞ்சு ஒரு வெற்றிடத்தை உருவாக்குறோம். அதாவது மனதில் இருக்கிற சிக்கல்கள், மனமாசுக்கள், சிந்தனை வலைகள், கடினத்தன்மைகள் இது எல்லாமே நம்மளுடைய உடல் அமைப்பை விட்டு ஆவியாகி புகை வடிவில் முதுகுப்புறமாக வெளியேறுது. அது தலையினுடைய பின் உச்சியிலிருந்து முதுகுத்தண்டினுடைய இறுதி எலும்பு வரைக்கும் உள்ள பாகத்தின் வழியாக நாம் சேர்த்துட்ருக்கிற எல்லா விஷயங்களும் பதிவுகளும் நம்மை விட்டு வெளியேறுது. இந்த எண்ணத்தோட தினமும் சாயங்காலம் நாம் சுத்திகரிப்பு பயிற்சியை செய்கிறோம். இந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்யும்போது தினமும் நம்ம மனதை தூய்மைப்படுத்துகிறோம். மாஸ்டர் நம்ம மேலே வேலை செய்யறதுக்கு அவருக்கு ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி கொடுக்குறோம். தியானம், சுத்திகரிப்பு இந்த பயிற்சிகளை தவிர கூடுதலான சில பயிற்சிகளும் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் அபியாசிக்கு பரிந்துரை செய்கிறாங்க. அதில் ஒன்று காலையில் தியானத்திற்கு முன்னாடி 5 நிமிடங்களுக்கு சுத்திகரிப்பு பயிற்சி செய்கிறது. அது பி புள்ளி சுத்திகரிப்பு. இந்த மாதிரியான சில பயிற்சிகள் நம்மளுடைய அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இதில் சொல்லப்பட்ட எல்லா பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து செய்யும்போது நமக்குள்ள ஒரு வெற்றிடம் உருவாக்கப்படுது. இப்போ மாஸ்டர் தேவையில்லாத விஷயங்கள் நம்மக்கிட்டேருந்து வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்மளுடைய ஆன்மீக உயர்விற்கான பணியை அவர் நம்ம மேலே செய்கிறாரு. அதாவது ஆன்ம சக்கரங்கள், துணை சக்கரங்கள் இதை எல்லாத்தையுமே விழிப்புற செஞ்சு அதை தூய்மைப்படுத்தி நாம் ஆன்மீக பாதையில் தொடர்ந்து முன்னேறத்துக்கு அவர் உதவி பண்ணுறாரு. அப்போது பயிற்சியை செய்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அதுதான் ஒரு அபியாசியினுடைய பங்காவும் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மேலே ஆன்மீகத்தில் உயர்ந்த விஷயங்களை, உதாரணத்திற்கு குண்டலனி சக்தி, இந்த மாதிரி பல விஷயங்களை மாஸ்டர் கவனிச்சுக்கிறாரு. அப்போது அது முற்றிலுமே மாஸ்டர்னுடைய பிரச்சனை. நாம் செய்ய வேண்டியது என்ன? பயிற்சி செய்கிறது. அந்த பயிற்சியை செய்யும்போது மனதை பலவந்தப்படுத்தாமல் இயல்பான முறையில் அமரணும். இதை தான் மாஸ்டர் இங்கே சொல்கிறாங்க. ஹார்ட்ஃபுல்னஸில் சொல்லப்பட்ட கூடுதல் பயிற்சிகள் அதை பற்றி இந்த புத்தகத்தில் விவரிக்க போகிறதில்ல அப்படிங்கிறத சொல்லிட்டு, சுத்திகரிப்பு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மெய்யுணர்வு பாதைங்கிறது ரொம்ப சிரமமான பாதை. அது செங்குத்தானது, வழுக்கலானது. அப்போது அந்த பாதையில் ஒரு ஆன்மா முன்னேறி போகிறதுக்கு, அந்த தனித்துவத்தினுடைய சூட்சுமமான சாரத்தை உணர்றதுக்கு சுத்திகரிப்பு பயிற்சி பயன்படுது. ஒரு ஆன்மாவை மேம்படுத்துறதுக்கு இந்த பயிற்சியை எல்லாரும் நிச்சயமாக செஞ்சாகணும். இதுவரைக்கும் இங்கே சொன்னால் போதுமானது அப்படிங்கிறத சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இது தியானம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கிறதுனால தியானத்தை பற்றின விளக்கங்களை மாஸ்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இதயத்தின் மேலே தியானம் செய்கிறது, தியானம் செய்யும்போது நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள், அதை பற்றிய விளக்கங்கள், இதயத்தின் மீது தியானம் செய்யும்போது அங்கே இருக்கிற ஒரு தெய்வீக ஒளியை கருத்தாக எடுத்துட்டு ஒரு பாவனையாக கொண்டு தியான பயிற்சியை தொடர்றது, இதை பற்றின விளக்கங்களை மாஸ்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒளி அப்படிங்கிற பதத்தை நிறைய மார்க்கங்களில் எல்லா மகான்களுமே பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான்
அந்த கருத்தை என்னாலையும் தவிர்க்க முடியல. ஏன்னா சத்தியத்தை குறிப்பிடுறதுக்கு இதுதான் உகந்த வார்த்தையாக இருக்குது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒளிங்கிற வார்த்தையை சொல்லும்போது அது பல வகையான சிக்கல்களை உருவாக்குது. ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லும்போது எல்லாருமே வெளிச்சம்ங்கிற கருத்தை தான் எடுத்துக்கிறாங்க. அந்த கருத்து தான் மேலோங்கி இருக்குது. அதாவது அந்த வெளிச்சம் ஒளிங்கிறது நமக்குள்ளே பிரகாசிக்குதுன்னு சொல்லி நாம் நினச்சிக்க தொடங்குகிறோம். உண்மையான தெய்வீக சக்திய ஒளிங்கிறது இந்த மாதிரியான எந்த கருத்தையுமே கொண்டிருக்கக்கூடிய ஒன்று கிடையாது. ஏன்னா தெய்வீக ஒளி சூட்சுமமானது, அது ஒளிரும் தன்மையற்ற ஒளி. இப்போது நம்மளுடைய மார்க்கத்தில் ஓரொரு பயிற்சியாளரும் தியான பயிற்சியில் ஈடுபட்டு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போகும்போது சில நேரங்களில் அந்த ஒளியை பார்க்குறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது நாம் ஸ்தூல நிலையிலிருந்து சூட்சும நிலைக்கு முன்னேறி போகிறோம். ஒரு பொருள் சக்தியோடு உராயும் போது ஒளியானது தென்படுது. அப்போது அந்த ஒளியை நாம் பார்த்தோம்னா ஆன்மீக சக்தி நமக்குள்ளே வேலை செய்ய தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் அதுக்கான அறிகுறி. ஏன்னா ஸ்தூல தன்மையிலேருந்து மாற்றமடைந்து சூட்சுமமான தன்மைக்கு முன்னேறும்போது அதற்கான ஒரு முன்னேற்றத்தினுடைய அறிகுறியாக அந்த ஒளி தென்படுறத நாம் எடுத்துக்கலாம். அந்த ஒளியினுடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதாவது சத்திய ஒளியானது விடியற் காலையில் சூரிய உதயத்தினுடைய காலம் அந்த நிறத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது அந்த நிறமற்ற தன்மையினுடைய மங்கலான பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கூட புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இது சரியான விளக்கமாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஒளிங்கிறது இதை எல்லாத்த காட்டிலுமே கடினத்தன்மை வாய்ந்தது. உண்மையான சத்திய நிலையினுடைய ஒளி மிகவும் சூட்சுமமானது. அதை வார்த்தையில் சொல்லும்போது அது கடினத்தன்மை வாய்ந்ததாக மாறிடுது. இருந்தாலும் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது சத்திய ஒளிங்கிறது பொருளற்ற பொருளை குறிக்கிறது. அதை எந்த ஸ்தூலமான வார்த்தைகளாலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்படி ஒரு அபியாசி ஆன்மீக பயணத்தில் உள்ளார்ந்து முன்னேறி போகும்போது தன்னைத்தானே லேசாக உணர ஆரம்பிக்கிறாரு. அப்போது அவர் கடவுளை உணர்றாரு, அவர் முன்னேறாரு அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். கடவுள் எந்த நிலையில் இருக்காரோ அந்த நிலைக்கு அவர் போயிட்டுருக்கிறாரு. லகுத்தன்மை நமக்குள்ளே கிடைக்குதுன்னா நாம் நம்மளுடைய சொந்த எண்ணங்கள்லேருந்து அந்த எண்ணங்களினுடைய அழுத்தத்துலேருந்து விடுபடுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நாம் எல்லாருமே தனிப்பட்ட சொந்த ஆசைகள், முன்கணிப்புகள் இந்த மாதிரி தான் தவறான வழியில் நம்மளுடைய மனதை திசை திருப்பி போயிட்டுருக்கோம். அதுதான் நமக்கு தீங்கையும் கொடுக்குது. நிறைய சந்தர்ப்பங்களில் அப்படி நாம் ஏற்படுத்திக்கிற விஷயங்கள் சரி செய்யப்படாமல் கூட போயிடுது. இந்த கருத்து பௌதீக மட்டத்தில் இல்லாமல் ஆன்மீக மட்டத்திலையும் நமக்கு தீங்கு விளைவிக்குது. அதாவது ஆன்மீக பாதையில் போகும்போது அந்த பாதையினுடைய முன்னேற்றத்தில் நமக்கு எந்த ஆசைகளும் முன்கணிப்புகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது நமக்கு இந்த பாதையில் போகும்போது இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சுட்டு போகக்கூடாது. அந்த எதிர்பார்ப்புகளில் ஒன்று தான் ஒளின்னு சொல்லப்படுறது. அப்போது அந்த தெய்வீக ஒளியை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறதோ அல்லது செயற்கையாக உருவாக்கவோ வலியுறுத்தவோ கூடாது. அதாவது அந்த ஒளி நமக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கருத்தை கொண்டு வரக்கூடாது. அதோட ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த ஒளி நமக்கு தென்படும் போது அந்த ஒளி மீது ஒரு தனிப்பட்ட ஈடுபாடும் நம்ம கொள்ளக்கூடாது. ஒளி மட்டும் கிடையாது, இந்த பாதையில் நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த விஷயத்தின் மேலேயும் ஈடுபாடுங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய உச்சக்கட்ட குறிக்கோள் அது உயர்ந்த ஒன்று, ஆதி மூலம், அவரை அடையிறது மட்டும்தான். அப்போது அந்த ஒன்று மட்டும்தான் நம்மளுடைய பார்வையில் இருக்கணும். அதுக்கு கீழே வர எல்லாமே ஆன்மீக பாதையினுடைய முன்னேற்றத்தின் படிக்கட்டுகள். அப்போது அந்த படிக்கட்டுகள் எல்லாத்தையும் ஒன்னொன்னத்தையாக கடந்து உயர்ந்து போகணுங்கிறத மாஸ்டர் இங்கே சொல்கிறாங்க. அமெரிக்க செய்தித்தாளில் ஒரு விளம்பரம் பார்த்தேன்னு சொல்லி சார்ஜி மாஸ்டர் அந்த செய்தியை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த விளம்பரத்தில் 100 அடி உயரத்திற்கும் மேலான ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு தீக்குச்சி, இதுதான் அந்த படத்தில் இருந்தது. அதோடு கூட அந்த மரத்திற்கு கீழே இந்த மரத்திலிருந்து 3 கோடி நெருப்பு குச்சிகள் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தது.
அந்த வாசகத்துக்கு கீழே ஒரே ஒரு நெருப்பு குச்சி 3 கோடி மரங்களை எரித்துவிட முடியும் அப்படின்னும் எழுதப்பட்டிருந்தது. அப்போது ஒரு காட்டையே தீப்பிடிச்சு எரிய செய்யறதுக்கு ஒரே ஒரு நெருப்பு குச்சி போதுமானது. அதுக்கு பெரிய நெருப்பு எதுவும் வேண்டாம். இங்கே தான் மாஸ்டர் சொல்கிறாங்க, அந்த ஒரு சின்ன நெருப்பு நம்மக்கிட்ட இருக்கணும், அதுதான் எதிர்பார்க்கப்படுறது. அப்போ அந்த சின்ன நெருப்பு எதை எரிக்க போகுது? அது நம்மளை தான் எரிக்க போகுது. எல்லா ஸ்தூலத்தன்மைகளோடையும் மயக்கங்களோடையும் நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்ட முரண்பாடான குணங்கள், மூடத்தனங்கள், இதை எல்லாத்தையும் சேர்த்து எரிக்க போகுது. இதயத்தில் உள்ள அந்த சிறிய தீச்சுவாலை தான் அந்தர்யாமின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த மிகச்சிறிய தீஜ்வாலை. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜீவன்களினுடைய இதயத்திலும் ஒரு சிறிய தீஜ்வாலையாக, அணு அளவுடையதாக பரமாத்மா வசிக்கின்றார். இந்த கருத்தை தான் எல்லா வேதங்களும் உபனிஷதங்களும் சொல்லுது. அப்போது அந்த சின்ன நெருப்பு, அந்த சக்தி நமக்குள்ளே இருக்குங்கிறத நாம் உணரும்போது நம்மளை நாம் உணர்கிறோம். அங்கே கடவுள் வெளிப்படுறாரு. இதை தான் மாஸ்டரிங்க சொல்கிறாங்க. ஆன்மீகம் நமக்கு சொல்கிறது என்ன? உள்ளே பாருங்கள், வெளி உலகத்தில் எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களுடைய பார்வையை உள்நோக்கி திருப்புங்க. நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை கடினமான வழியில், அடையவே முடியாத வழியில் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கே அதை கண்டே பிடிக்க முடியாதோ அந்த வழியில் தான் நீங்கள் போகிறீங்க. அங்கே தான் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. அது எல்லாமே சோர்வடையக்கூடிய வழி. அப்போது அதை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்குள்ளே போய் உங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அப்படி பார்க்கும்போது உங்களை நீங்கள் உணர்வீங்க. அந்த உணர்தலில் நீங்கள் எதை தேடிட்டுருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத தான் ஆன்மீக ஞானம் நமக்கு சொல்லித்தருது. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.